ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சாய்சரன் ஹிந்தி சேனல். நம்ம இந்த வீடியோவில் மத்தியம நியூ சிலபஸில் ஃபஸ்ட் பேப்பர் பகுதியில் செகண்ட் ரோமன் லெட்டரில் February 2023 எக்ஸாமுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர் படிக்கணும்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் மத்தியம நியூ சிலபஸில் ஃபஸ்ட் பேப்பர் பகுதியில் செகண்ட் ரோமன் லெட்டரில் February 2023 எக்ஸாமுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चन आंसर படிக்கலாம்னு பார்க்கலாம். செகண்ட் ரோமட்டரில் கின்ஹிம் 5 பிரश्नों உத்தர் லிக்கியே, அதாவது எவையேனும் 5 கேள்விக்கான விடை எழுதவும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக 8 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நமக்கு தெரிஞ்ச ஏதாவது 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்ஸு, டோட்டலாக 5 2s are 10 மார்க்ஸு. நம்ம இந்த வீடியோவில் ஒரு 10 கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 10 கொஸ்டின் ஆன்சரையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக நம்மளால் இந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ணிட முடியும். நம்ம இப்போ क्वेश्चन आंसर பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், புரே கைசே பலே பன் ஜாத்தே ஹேங். புரே அதாவது தீயவர்கள், கைசே பலே பன் ஜாத்தே ஹேங் எவ்வாறு நல்லவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இப்போ ஆன்சர், भले लोगों के साथ संगति करने से बुरे लोग भले हो जाते हैं. भले लोगों के साथ நல்லவர்களுடன், संगति करने से நட்பு வைத்து கொள்வதால், புரே லோக் தீயவர்கள், பலே ஹோ ஜாத்தே ஹேம் நல்லவர்களாக ஆகிவிடுகிறார்கள். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், லக்கடி கோயலா கைசே ஹோ ஜாத்தி ஹே. லக்கடி விறகானது, கோயலா கைசே ஹோ ஜாத்தி ஹே கரியாக எவ்வாறு ஆகிவிடுகிறது. இப்போ ஆன்சர், ஆகு கே சாத் மில்னே சே लकड़ी कोयला हो जाती हैं. आग के साथ मिलने से நெருப்போடு சேர்வதனால், லக்கடி விறகானது, கோயலா ஹோ ஜாத்தி ஹை கரியாக மாறிவிடுகிறது. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், ஏக் பூந்த் கவிதா கா உத்தேஷ்ய கியா ஹை. ஒரு துளி என்னும் கவிதையினுடைய நோக்கம் என்ன. ஆன்சர், मनुष्य को आशावादी होना चाहिए. मनुष्य को மனிதன் ஆஷாவாதி ஹோனா சாஹியே நம்பிக்கைவாதியாக ஆக வேண்டும், அதாவது நம்பிக்கை உள்ளவனாக ஆக வேண்டும். யஹி இஸ் கவிதா கா உத்தேஷ்ய ஹை இதுவே இந்த கவிதையினுடைய நோக்கமாகும். நெக்ஸ்ட் ஃபோர்த் क्वेश्चन, कवि बूंद के भाग्य का वर्णन कैसे करते हैं. கவிஞர் துளியினுடைய அதிர்ஷ்டத்தை எவ்வாறு வர்ணனை செய்கிறார். இப்போ ஆன்சர், बूंद अपने भाग्य पर बहुत चिंतित हैं और सोचती हैं कि उसका भाग्य अच्छा है या बुरा. वह अच्छी जगह पहुंच पाएगी या बुरी जगह जाकर फंस जाएगी. वह அது, அதாவது அந்த துளியானது, அச்சி ஜகக் பஹுஞ்ச் பாயேகி நல்ல இடத்தை சென்று அடையுமா, யா அல்லது புரி ஜகக் ஜாக்கர் ஃபன்ஸ் ஜாயேகி தீய இடத்திற்கு சென்று மாட்டிக்கொள்ளுமா, கி என்று பூந்து அப்பனே பாக்ய பர் பகுத் சிந்தித்து ஹை அவர் சோச்சித்தி ஹை துளியானது, அந்த ஒரு துளியானது தன்னுடைய அதிர்ஷ்டத்தை பற்றி மிகவும் வருந்தி கொண்டிருக்கிறது, மேலும் யோசித்து கொண்டிருக்கிறது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், வம்சி விருக்ஷ கைசே பஜா ரஹே ஹேங். மூங்கில் மரங்களானது எவ்வாறு ஒலித்து கொண்டிருக்கின்றன. ஆன்சர், வம்சி விருக்ஷ பிராண் கே பினா பஜா ரஹே ஹேங். வம்சி விருக்ஷ மூங்கில் மரங்களானது, பிராண் கே பினா உயிர் இல்லாமலேயே, அதாவது அதனை வெட்டி புல்லாங்குழலாக செய்த பின்னரும் கூட, பஜா ரஹே ஹேங் ஒலித்து கொண்டிருக்கின்றன. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின், இந்திரதனுஷ் கைசே பிரகட் ஹோத்தா ஹை. வானவில்லானது எவ்வாறு தென்படுகிறது. ஆன்சர், இந்திரதனுஷ் தூர் தக் ஜமீன் கோ சூத்தே ஹுயே பிரகட் ஹோத்தா ஹை. இந்திரதனுஷ் வானவில்லானது, தூர் தக் வெகு தொலைவில், ஜமீன் கோ சூத்தே ஹுயே நிலத்தை தொட்டவாறு, பிரகட் ஹோத்தா ஹை தென்படுகிறது. நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின், इंद्रधनुष में कितने लोगों की छवि हैं. इंद्रधनुष में वानविल्लिल कितने लोगों की छवि हैं
எத்தனை உலகங்களினுடைய அழகுகள் இருக்கின்றன? ஆன்சர், இந்திரதனுஷ் में तीनों लोकों की छवि हैं. இந்திரதனுஷ் में வானவில்லில் தீனோம் லோகோங் கி சவி हैं, 3 உலகங்களுடைய அழகுகளும் இருக்கின்றன. நெக்ஸ்ட் 8th கொஷின். ஹோன்ஹார் பாலக் பாட் சீக்னே கைசே ஜாத்தே हैं. ஹோன்ஹார் பாலக் புத்திசாலியான சிறுவர்கள், அதாவது அறிவார்ந்த சிறுவர்கள், பாட் சீக்னே பாடம் கற்றுக்கொள்ள, கைசே ஜாத்தே हैं எவ்வாறு செல்கின்றனர்? ஆன்சர், होनहार बालक सवेरे बहुत जल्दी उठकर अपना मुख हाथ धोकर पाठ सीखने जाते हैं. होनहार बालक அறிவார்ந்த சிறுவர்கள் சபேரே பகுத் ஜல்தி உட்கர் காலையில் மிகவும் விரைவாக எழுந்து அப்பனா முஹ் ஹாத் தோக்கர் தன்னுடைய முகம் கைகளை கழுவி பாட் சீக்னே ஜாத்தே ஹெங் பாடம் கற்றுக்கொள்ள செல்கின்றனர். नेक्स्ट 9th क्वेश्चन. स्कूल से छुट्टी होने पर होनहार बालक कहाँ जाते हैं? स्कूल से छुट्टी होने पर பள்ளி முடிந்த பின், அதாவது மாலையில் பள்ளி முடிந்த பின், ஹோன்ஹார் பாலக் அறிவார்ந்த சிறுவர்கள் கஹான் ஜாத்தே ஹேம் எங்கு செல்கின்றனர்? இப்போ ஆன்சர், होनहार बालक स्कूल से छुट्टी होने पर सीधे अपने घर आ जाते हैं. ஹோன்ஹார் பாலக் அறிவார்ந்த சிறுவர்கள் ஸ்கூல் சே சுட்டி ஹோனே பர் பள்ளி முடிந்த பின் சீதே நேராக அப்பனே கர் ஆ ஜாத்தே ஹெங் தன்னுடைய வீட்டிற்கு வந்து விடுகின்றனர். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஷின் 10th கொஷின். ரஹீம் பிரேம் கி துல்னா கிஸ்ஸே கர்த்தே ஹெங். ரஹீம் அன்பை எதனுடன் ஒப்பீடு செய்கிறார்? இப்போ ஆன்சர், ரஹீம் प्रेम की तुलना धागे से करते हैं. ரஹீம் அன்பை நூலுடன் ஒப்பிட்டு கூறுகிறார். ஓகே விவர்ஸ், நம்ம இது வரைக்கும் மத்தியமா நியூஸ் சிலபஸில் ஃபஸ்ட் பேப்பர் பகுதியில் செகண்ட் ரோமன் லெட்டரில் February 2023 எக்ஸாமுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர் படிக்கணும்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ விவர்ஸ்.